வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். இது லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷனாக இது நாங்கள் மகா சிவராத்திரிக்கு நாங்கள் என்ன பண்ணோன்றது தான் நான் போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போட்டிருக்கேன். அது மறக்காமல் லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் நாத்திகம் பேசுவாங்க, சில பேர் கடவுள் இருக்காருன்னு பேசுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி ஒரு பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடவுளே கையெழுத்து போட்ட ஒன்று ஒரு ஓலைச்சுவடியே எங்கள் ஊரில் இருக்குது. ஆமாங்க, எங்கள் ஊரில் அம்பலத்தடையார் மடம்னு ஒன்று இருக்குது. அங்கே மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானால் கையெழுத்து போட்டு எழுதின பக்கமாக கையெழுத்து போட்டு எழுதின ஒரு ஓலைச்சுவடி ஒன்று இருக்குது. அது சிவராத்திரி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. அதுவும் 12 மணி கால பூஜைக்கு தான் அது எடுப்பாங்க. அதை பார்க்குறது தான் நிறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா முதல் கால பூஜையே ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே நிறைய பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது 12 மணிக்கு தான் எடுப்பாங்க. இது அந்த கோயில் ரொம்ப வருஷமாகவே அதை பாதுகாத்துன்னு வச்சுருக்காங்க. ஒரு பெட்டியில் இதை வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த கால பூஜையில் அந்த ஓலைச்சுவடியை ஒரு பட்டு துணியில் சுற்றி அதை வச்சுருப்பாங்க. அது மக்கள் யாரும் தொடாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. இதை சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு ஒரு 11:30 ஒரு 12:30 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1.5 hours தான் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதுக்கே நிறைய கூட்டம் இருக்கும். பை காட் கிரேஸ் இந்த வாட்டி நான் எப்படியோ நான் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அந்த தரிசனம் நான் பெற்றுட்டேன். இதுக்கு பயங்கரமாக செக்யூரிட்டி இருக்கும். அன்றைக்கி கவர்னர்லேருந்து சிஎம் வரைக்கும் எல்லாமே பார்ப்பாங்க இந்த அதிசயத்தை. இது எங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குன்னா எனக்கு தெரியல. உங்கள் ஊர்லேயும் இதேமாரி இந்தமாரி அதிசயம் வாய்ந்த ஏதாவது ஒரு பொருளோ இல்லை கோவிலோ எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி கண்டிப்பாக நான் பேசுகிறேன். நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பாண்டிச்சேரி ட்ரிங்க்ஸுக்கு இதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. இந்தமாரி ஆன்மீக ஸ்தலத்துக்கு இந்தமாரி பல மகான்கள், பல யோகிகள் எல்லாம் வாழ்ந்த இடம் தான் எங்கள் பாண்டிச்சேரி. இந்த கோவில் நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்தமாரி தான் இருக்கும். என்னால் கூட்டத்தில் ஒழுங்காக எடுக்க முடியல. இது சித்தர் வாழ்ந்த பூமி. ஏன்னா எங்கள் ஊரில் சுனாமியில் சின்ன டேமேஜ் கூட வரல. அதுவும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த கோவில் இப்படி தான் இருக்கும். நான் வீடியோ என்னால் சிவராத்திரி அன்றைக்கி என்ன ஒழுங்காக எடுக்க முடியல. அவ்வளோ க்ரௌடு. அந்த க்ரௌடில் என்னால் நின்று வீடியோ எடுக்க முடியல. எனக்கு எப்படியா அந்த தரிசனம் பார்த்துணுன்னு தான் நான் ஏம் பண்ணேன். இப்படியே நல்லபடியாக தரிசனம் பெற்றுட்டேன். ஓகே, சூப்பர். நம்ம இதேமாரி ஒன்று ஆன்மீக வீடியோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதை எப்படி பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் தப்பாக எதாவது பேசினா கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.